ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு எழுத்து ஒரு மொழிக்குள்ள ஷார்ட்கட்டில் சேக்கும் சோக்கும் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி சை வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ சே அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கூல் புக்கில் வந்து உயர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சே அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்டோரி ஞாபகம் வரணும்னா, சேரனுடைய ஸ்டோரி தான் ஞாபகம் வரணும். சேனா சேர மன்னன் கூட ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ சேரன் அப்படின்னா சேர மன்னன். ஓகேங்களா? சேர மன்னன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு அழகான ஒரு செங்கோட்டையை வந்து கட்டுறாரு. ஓகேங்களா? அந்த செங்கோட்டைன்ற போது சிவப்பு தானே, சிவப்பு கலரில் இருக்கும். ஓகேங்களா? செங்கோட்டை எப்படி இருக்குது? சிவப்பு கலரில் இருக்குது. அந்த அழகான செங்கோட்டையை கட்டுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, எதை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, காளையும் எருது யூஸ் பண்ணுறாரு. ஸோ காளை எருது எல்லாம் ஒன்று தானே. ஸோ இடபம் அப்படின்னாலும் அதுக்கு தமிழில் என்ன மீனிங் அப்படின்னா காளை தான். ஓகேங்களா? ஸோ அப்போ சேர மன்னன் பார்த்தீங்கன்னா காளை மாட்டை ஹெல்ப்பாக வச்சுக்கிட்டு ஒரு அழகான செங்கோட்டையை வந்து கட்டுறாரு. அந்த செங்கோட்டை நல்லா உயரமாக இருக்குது. ஓகேங்களா? அதை வச்சு உயர்வு போட்டுடலாம். நல்லா உயரமாக இருக்குது. அந்த செங்கோட்டைக்குள்ளே நம்ம எந்த எந்த ஒரு பேசினாலும் ஓகேங்களா, அந்த அது அது என்னன்னா நமக்கு வந்து எதிர்மறையாக எதிரொலிக்கும் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுங்க. அப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எந்த ஒரு ஒலி எழுப்பினாலுமே அது எதிரொலிக்கும் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது எதிரொலிக்கும் அப்படின்னா எதிர்மறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த ஒரு ஒலினா ஒலி குறிப்பு. ஓகேங்களா? அப்படி கட்டின அந்த அழகான செங்கோட்டை என்ன ஆச்சுன்னா காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஞாபகம். அழிஞ்சு போச்சுன்னா அழிஞ்சல். ஓகேங்களா? ஸோ இது மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். ஸோ சேர மன்னன் அப்படின்னா சேரா ஞாபகம். அப்போ சேர மன்னன் பார்த்தீங்கன்னா காளையோடைய உதவியால் அழகான ஒரு செங்கோட்டை சிவப்பு கலரில் செங்கோட்டையை வந்து கட்டுறாரு. அந்த செங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஒலி கொடுத்தாலும் அந்த ஒலி என்னவாகும், நமக்கு வந்து எதிரொலிக்கும். அது ரொம்ப உயரமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ காலப்போக்கில் அது என்னவாச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது தூரம்னா காலப்போக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. காலப்போக்கில்னா அந்த தூரம் செல்ல செல்ல காலம் செல்ல செல்ல அது என்ன ஆச்சு, அந்த கோட்டை அழிஞ்சே போச்சு. இப்போ இல்லவே இல்லை அப்படின்றது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா ஸ்கூல் புக்கில் நமக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மதில் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மதில் அப்படின்னா தமிழ் இன்னொரு ஒரு மீனிங் என்ன சொல்லுவோம், நம்ம அரண் அப்படின்றத வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஸோ அப்படின்னா இந்த அரண் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்னா ஒரு அழகான ஒரு நகரம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு நகரில் ஒரு அரண் வந்து இருக்குது. அந்த அரண் எப்படி இருக்குது, வானம் முற்ற அளவுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நகரம் அப்படின்னா இதுலேயே நகர் அப்படின்றது வந்து வந்துடும். வானம் முற்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அரண் எப்படி இருக்குது, வானம் முற்ற அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதை பார்த்து அந்த நகரத்தில் இருக்கிற உமையால் அப்படின்ற ஒரு பொண்ணு என்ன ஆகிறா, வியந்து வந்து சொல்கிறா. அந்த 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 உமையால் அப்படின்ற பொண்ணு நகரம் ஃபுல்லாக போயிட்டு அந்த வானத்தை முற்ற அந்த அரனை பார்த்து வியப்பாக வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சொல்கிறா அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சோனா மதிலுக்கு இன்னொரு மீனிங் வந்து அரண். அந்த அரண் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ஒரு நகரத்தில் வந்து இருக்குது. அந்த அரண் எப்படி இருக்குது, வானம் முற்ற அளவு இருக்குது. அதனால் வானரசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த 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 அரனை போய் பார்த்துட்டு உமையால் அப்படின்ற பொண்ணு, உமையால் அப்படின்னா உமையால் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ உமையால் அப்படின்ற பொண்ணு வியப்பாக போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறா அப்படின்றத வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.